வணக்கம். என்னைக்காவது ஒரு பனிப்பாறைய, ஒரு ஐஸ்பெர்க தூரத்துல இருந்து பார்த்திருக்கீங்களா? கடலுக்கு மேல பார்க்கறப்போ அது எவ்ளோ அமைதியா, ஸ்டெடியா நிக்கிற மாதிரி தெரியும்ல. ஆனா அந்த அமைதி ஒரு பெரிய இல்யூஷன். சரி, இப்ப இந்த ஐஸ்பெர்குக்கும் நாம இன்னைக்கு பேச போற விருச்சிக ராசிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஆழமான சம்பந்தம் இருக்கு. வாங்க, அந்த அமைதியான தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி இதுதான் விருச்சிக ராசிக்காரங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ. வெளியே தெரியற அவங்களோட அமைதியான முகத்துக்கும் உள்ளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற அந்த ஆழமான சிக்கலான உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இதை விட அழகா சொல்லவே முடியாது. ஆமாங்க, நாம பாக்கறது அந்த ஐஸ்பர்க்கோட வெறும் 10% தான். மீது 90% கடலுக்கு அடியில இருக்கு. எந்த புயலாலையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஆழத்துல உறைஞ்சு போய் நிக்குது. விருச்சிக ராசிக்காரங்களோட உண்மையான கேரக்டரும் சரியா இப்படிதான். ஓகே, ஒரு விருச்சிக ராசிக்காரரை சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அடிப்படை முரண்பாட்டை, ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்களோட எல்லா குணாதிசயங்களுக்கும் மூல காரணம். இங்க தான் முதல் புதிரே ஆரம்பிக்குது. விருச்சகம் ஒரு நீர் ராசி, அதாவது தண்ணி மாதிரி, உணர்ச்சிகள் நெகிழ்வுத்தன்மை கொண்ட ராசி. ஆனா அதே சமயம் அது ஒரு ஸ்திர ராசி, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சைன். ஒரு நிமிஷம் யோசிங்க, தண்ணி எப்படி ஒரே இடத்துல ஸ்திரமா மாறாத தன்மை கொண்டதா இருக்க முடியும்? அதுக்கு தான் நாம அந்த பனிப்பாறை உதாரணத்தை எடுத்தோம். ஓடுற நதி வேற, ஆனா உறைஞ்சு போன பனிப்பாறை வேற. இவங்க அந்த உறைஞ்சு போன பனிப்பாறை மாதிரி. ஆனா நில்லுங்க, இதை விட ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அது அவங்களுடைய ஆளும் கிரகத்துல இருக்கு. விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு தெரியுமா? செவ்வாய் கிரகம். செவ்வாய்னாலே என்ன? நெருப்பு, ஆக்ரோஷம், வேகம். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நெருப்பு கிரகமான செவ்வாய் தண்ணீர் ராசியான விருச்சிகத்தை ரூல் பண்ணா என்ன ஆகும்? சிம்பிள், நெருப்பும் தண்ணீரும் சேர்ந்தா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா, வெளியில பார்க்கறதுக்கு அமைதியான தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள செவ்வாயோட நெருப்பு அந்த தண்ணிய எப்பவும் கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உள்மன போராட்டம் ஒரு பலவீனம் கிடையாது. இதுதான் அவங்களோட அசைக்க முடியாத சக்திக்கும் எதையும் ஆழமா பார்க்கற திறனுக்கும் உண்மையான சோர்ஸ். சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பெஷலான கொதிக்கும் நீர் எனர்ஜில இருந்து என்னென்ன சூப்பர் பவர்ஸ் உருவாகுதுன்னு இப்ப பார்க்கலாமா? இந்த 5 முக்கியமான பழங்களும் அவங்களோட அந்த ஸ்பெஷல் எனர்ஜிலேருந்து எப்படி உருவாகுதுன்னு நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்கள பத்தி பேசினாலே எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். எப்படிங்க இவங்க ஒருத்தர் சொல்றது பொய்யா உண்மையான்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க? இவங்க கிட்ட ஏதாச்சும் மைண்ட் ரீடிங் பவர் இருக்கா? இல்லவே இல்ல. இது மேஜிக் கிடையாது. இது பக்கா சைக்காலஜி. அவங்க யார் மனசையும் படிக்கிறதில்ல. ஆனா மனுஷங்களோட சின்ன சின்ன அசைவுகளை, குறிப்பா மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கவனிக்கிறதுல அவங்க கில்லாடிகள். அதாவது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல நம்ம முகத்துல வந்துட்டு போற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அதை அவங்க மூளை கரெக்டா நோட் பண்ணிடும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க நீங்க சொல்ற கதையை கேட்கறதுல உங்க நடவடிக்கையில இருக்கிற பேட்டர்னை கவனிக்கிறாங்க. ஒருத்தரோட நார்மல் பிஹேவியருக்கும் அவங்க பொய் சொல்லும்போது வர்ற அந்த சின்ன மாற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்களோட இன்ட்யூஷன் டக்குன்னு பிடிச்சிடும். அதனால தான் இவங்க கிட்ட எதையும் மறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட எல்லா பலத்தையும் விட ஒரு அல்டிமேட் பவர் இருக்குன்னா அது இந்த ஃபீனிக்ஸ் பவர் தான். வாழ்க்கையில எவ்ளோ பெரிய அடி விழுந்தாலும் இவங்க சாம்பல்ல இருந்து உயிர் தெழுவாங்க. ஆனா சும்மா எழுந்திருக்க மாட்டாங்க. அந்த தோல்வி ஏன் வந்துச்சுன்னு ஒவ்வொரு அணுவையும் அனலைஸ் பண்ணி தங்களோட வீக்னஸை சரி பண்ணி தங்களை அழிச்ச அதே நெருப்பிலிருந்து புதுசா ஆயுதங்களை செஞ்சு முன்ன இருந்ததை விட பலசாலியா கம்பேக் கொடுப்பாங்க. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவங்களோட இந்த அசாத்திய பலங்களே சில சமயம் இவங்களுக்கு பெரிய எதிரியா மாறிடும். எந்த இடத்துல அவங்களோட பலம் பலவீனமா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு விருச்சிக ராசிக்காரரை முழுசா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, அவங்களோட ஒவ்வொரு சூப்பர் பவரும் எப்படி அதோட டார்க் சைடா மாறுதுன்னு. 100% நம்பிக்கை வைக்கிற குணம். அந்த நம்பிக்கை உடையும் போது 50 வருஷ பகையா மாறுது. அவங்களோட தீவிரமான காதல் சில சமயம் ரொம்ப பொசசிவா, அதாவது உடைமை உணர்வா மாறிடுது. வியூகம் வகுக்கிற அந்த ஸ்மார்ட்டான மூளை மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிக்குது. ரகசியம் காக்கும் குணம் கடைசியில அவங்கள தனிமைக்குள்ள தள்ளிடுது. அவங்க ஒருத்தர் மேல பல வருஷம் பகை வச்சிருக்காங்கன்னா அது வெறும் ஈகோ கிடையாதுங்க. அது அவங்களோட ஒரு பாதுகாப்பு கவசம். ஒருத்தரை நம்பினா முழுசா நம்புவாங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது திரும்பவும் அதே மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தங்களை சுத்தி அவங்களே எழுப்பிக்கிற ஒரு பெரிய தடுப்பு சுவர் தான் அந்த பகை. ஆனா இதை விட பெரிய சிக்கல் அவங்களோட ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட் தான். ஒண்ணுல முழுசா இருப்பாங்க, இல்லனா சுத்தமா ஒதுங்கிடுவாங்க. நடுல நிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ வேலையிலயோ எல்லாமே 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது அவங்க தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிற ஒரு மன ரீதியான பொறி. சரி,
இவ்ளோ தீவிரமான ஒரு எனர்ஜிய எப்படி பாசிட்டிவா மாத்துறது? அவங்கக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பையும் நீரையும் பேலன்ஸ் பண்ண என்னென்ன வழிகள் இருக்கு? வாங்க அதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸ் பார்க்கலாம். 3 வழிகள் இருக்கு. 1 சைக்கலாஜிக்கல். ஏதாவது ஒரு நெகட்டிவ் சூழல் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரே ஒரு செகண்ட் நிறுத்தி இதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும். 2வது ஸ்பிரிச்சுவல். பழிவாங்கிற எண்ணம் வரும்போது மன்னிப்ப பத்தி பேசுற மாணிக்கவாசகர் மாதிரி ஞானிகளோட நூல்களை படிக்கிறது ரொம்ப உதவும். 3வது பிசிக்கல். அதாவது உடலை சரி பண்ணி மனசை சரி பண்றது. இது வெறும் சாப்பாட்டு விஷயம்ல, இது ஒரு கிரவுண்டிங் டெக்னிக். காரமான உணவுகள் அவங்களோட ஆளும் கிரகமான செவ்வாயோட நெருப்பா இன்னும் தூண்டி கோபத்தை அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலா நிறைய தண்ணி குடிக்கிறது அவங்களோட நீர் ராசி தன்மைய உடம்புல பலப்படுத்தி அந்த நெருப்போட தீவிரத்தை குறைக்கும். உடலை பேலன்ஸ் பண்ணி மனசை பேலன்ஸ் பண்ற ஒரு சிம்பிள் டெக்னிக் இது. ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா டார்க் ரெட், மெரூன், பிளாக், டார்க் கிரீன் மாதிரி நிறங்கள், அப்புறம் 9, 18, 27 இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமானது. குறிப்பா ராத்திரி 9 மணி இது இவங்களோட பவர் டைம். ஏன்னா அந்த அமைதியில தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். இவங்களோட அதிர்ஷ்டக்கல் சிவப்பு பவளம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே ஒரு பெரிய வார்னிங் இருக்கு. ப்ளீஸ் இதை கவனமா கேளுங்க. உங்க ஜாதகத்துல செவ்வாய் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க பவளம் போட்டீங்கன்னா அது உங்க கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக்கிடும். அதனால ஒரு நல்ல ஜோதிடரை கன்சல்ட் பண்ணாம இதை மட்டும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நம்மளோட இந்த ஆழமான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா விருச்சிக ராசிங்கிறது உள்ளுணர்வு, விடாமுயற்சி, ஃபீனிக்ஸ் மாதிரி மீண்டு வர்ற ஆற்றல் எல்லாத்தோட ஒரு பவர்ஃபுல் காம்போ. இப்போ அவங்களோட உண்மையான சக்தி என்ன அப்படின்ற ஒரு இறுதி சிந்தனையோட இதை முடிக்கலாம். இந்த ஒரு கேள்வியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பழி வாங்கவோ இல்ல ஒரு காயத்தை மறக்காம இருக்கவோ அவங்க காட்டுற அதே தீவிரத்தை ஒரு புது விஷயத்தை உருவாக்கவோ இல்ல ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கவோ திருப்புனா என்ன ஆகும்? ஒரு சின்ன காயத்தை 50 வருஷம் மனசுல ஆழமா வச்சுக்க முடியுதுன்னா அவங்களோட நினைவாற்றலும் கவனமும் எவ்வளவும் பவர்ஃபுல்லானது. அந்த 50 வருஷம் அசாத்தியமான கவனத்தை பழிவாங்கிறதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்தினா இந்த உலகத்துல அவங்களால எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்க முடியும். இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு விடைபெறுகிறோம். தொடர்ந்து ஆராய்வோம்.